வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக பிரெயின் பற்றி வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததா ஹார்மோனல் உணர்வுகள் ரீதியான நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எப்படி மனசை நம்ம மாத்தி நம்ம வாழ்க்கைய அதிகபட்சமா இப்ப இருக்கிறத விட அதிகபட்சமா ஷைன் ஆக முடியும் அப்படின்றதுக்கான வீடியோக்கள். லாஸ்ட் என்எல்பி பார்த்தோம். என்எல்பினா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ என்எல்பின்றது வந்து ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வந்து ஒரு கடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல அங்கங்க இருக்கிற ஒரு பகுதி, பசிபிக் கடல், பே ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டு நிறைய கடல் தனித்தனியா இருக்கு, பிரிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தனித்தனியா அதுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட டெக்னிக்குகளை வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் பத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் மூலயமா ஜொகாரினா அது ஒரு டெக்னிக்கோட பேரு. ஜொகாரி விண்டோ அவர் வந்து மோஸ்ட்லி யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேர்ல அந்த டெக்னிக் வைக்கிறது வந்து வழக்கம். ஸோ அது மாதிரி ஜொகாரி விண்டோ அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அடுத்ததா ஓகே 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 ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பத்திலாம் வாங்க பார்க்கலாம். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் மற்றும் அடையாள உணர்வு. டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் என்பதை எரிக் பெர்னே அவரு உருவாக்கிய ஒரு அறிவியல் முறை. இதுல வந்து பேரண்ட், அடல்ட், சைல்டு 3 அடையாள நிலைகள் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மூளைக்குள்ளேயும் இருக்குது. இந்த இந்த பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்க, 3 விதமான மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு பேரண்ட், அதாவது நமக்கு நாமே எப்படி கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது சைல்டு, ஈகோ ஸ்டேட் லெவல். சைல்டுல நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள் பழைய ஒரு பேட்டர்ன் ஒன்று செட் ஆயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்குள்ள இருந்து எப்படி வெளிப்படுது நம்மள அறியாம அப்படின்றதுதான் சைல்டு ஈகோ லெவல். அண்ட் அடல்ட், நம்முடைய என்ன பிரசன்ட்ல இருக்கிறது, நம்முடைய உண்மையான ஒரு அவேர்னஸோட ஒரு 3வது ஆளா இருந்து நாம கவனிச்சு சூதானமா லாஜிக்கா திங்க் பண்ணி முடிவெடுக்கிறது வந்து அடல்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விதமான மனநிலையும் ஒவ்வொருத்துக்குள்ளயுமே இருக்கு. இதுல பேரண்ட், ஈகோ ஸ்டேட், ஈகோ லெவல் அப்படின்னு பார்க்கும்போது, ஈகோ ஸ்டேட் பார்க்கும்போது அதுல நர்ச்சரிங் பேரண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பேரண்ட்னு இருக்கு. நர்ச்சரிங் பேரண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்லமா செயல்படுவாங்க. ஒரு 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 அட்டாச்மெண்ட் எப்பயுமே ஒரு எமோஷனலா அணுகுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்குள்ளேயே இருக்கு. ஸோ அதுதான் வந்து நர்ச்சரிங் பேரண்ட். கிரிட்டிக்கல் பேரண்ட்னா அதே குழந்தைய திட்டி அடிச்சு வளர்ப்பாங்க. ஸோ ஒரு திரிக்கிறது, ஓவர் டிசிப்ளினரி ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பேஷண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட், சாரி ஹாஸ்பிட்டல் அதிகமாக ஒர்க் பண்றதுனால பேஷண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட். ஓகே. அடுத்ததா சைல்டு பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருக்கிற சைல்டு ஈகோ லெவல்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களா நம்மள அறியாம வெளியே வந்துடும் அப்படின்னு. அது வந்து 3 விதமா பிரிக்கலாம். என்னன்னா ஃப்ரீ சைல்டு அண்டு அடாப்டட் சைல்டு, ரெபெல்லியஸ் சைல்டு ஈகோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3. இது 3 அதனுடைய விளக்கம் என்னன்னா, அடாப்டட் சைல்டுனா சொல்றதை கேட்டு சொல்றபடி அப்படியே கேட்டு நடக்கிறவங்க தான் அடாப்டட் சைல்டு. நமக்குள்ளேயும் நம்ம சில நேரம் வந்து யார் சொல்லி கேட்கலன்னும் போது பேரண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரோ சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அது அப்படியே சொல்ற பேச்சு அப்படியே கேட்குற மனநிலை. இது வந்து அடாப்டட் சைல்டு. ஃப்ரீ சைல்டுனா எனக்கான சுதந்திரம் வேணும்ப்பா, எவன் கேட்டுக்கிட்டு போன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போவாங்க இல்லையா. அதுவும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இது ஃப்ரீ சைல்டு மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெபெல்லியஸ் சைல்டுன்னு, ஒரு ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு 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 முரட்டுத்தனம், ஒரு ஒரு கிறுக்குத்தனம், ஒரு கிறுக்கு புத்தின்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நீ என்னன்னா சொல்லி எனக்கு என்ன கிடையாது, நான் அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. பட் அது எனக்கு பத்தி கவலையே கிடையாது. நல்லதே சொன்னாலும் ஏத்துக்க போக வேண்டிய அவசியம், நான் எனக்கு என்ன தெரியுதோ அதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அது வந்து ரெபெல்லியஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இதுல பேரண்ட் பார்த்தோம், அடல்ட் பார்த்தோம், அண்டு சைல்டு பார்த்தோம். பிஏசின்னு வச்சுக்கோங்க, பேரண்ட் அடல்ட் சைல்டு.
ஸோ இந்த பிஏசியில் அடல்ட் மட்டும் லாஜிக்கலா ப்ரெசென்ட்ல இருந்து ஒரு அவேர்னஸோட செயல்படுறதுனால அதை வந்து லாஜிக் மைண்ட் செட்னு சொல்லலாம். ஒரு நியூட்ரல் மைண்ட் செட். நமக்கு ஒரு எதிரில் யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்றான்னா அவன் ஏன் பிரச்சனை பண்றான், அவனுக்கு என்ன நம்மளால எதனா பாதிக்கப்பட்டிருப்பானான்னு ஒரு மிடில் இருந்து யோசிக்கிறது, நடுநிலைமையோட யோசிக்கிறது, அதுதான் லாஜிக் மைண்டு, அடல்ட் மைண்ட் சொல்லணும். இதுல எல்லாத்துலயுமே அதர்வைஸ் இதை அடல்ட்டை விட்டுட்டு பேரண்ட்லயும் சைல்டு ஈகோ லெவல்லையுமே வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பேரண்ட்னு எடுத்துட்டா நர்ச்சரிங் பேரண்ட்ல ஓவரா செல்லம் கொடுத்தா பிரச்சனையாகும். அதே சமயத்துல செல்லம் கொடுக்காம வளர்த்தாலும் அது ஃபீலிங் அலோன் ரொம்ப அனாத மாதிரி ஃபீல் ஆகுவாங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் பேரண்ட்லயும் வந்து ஓவரா டிசிப்ளினரி திணிக்கும் போதும் அது வந்து ராங்கா தான் போகும். கண்டுக்காம கிரிட்டிக்கல் பேரண்ட் ஈகோ ஸ்டேட் சுத்தமா கண்டுக்காம விட்டாலும் அது தப்பா தான் போகும். ஸோ பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அட்வான்டேஜ் இருக்கு, அதிகமான அதிகமாகவும் அவங்க எப்படி ஹார்மோன் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான், அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. அந்த மாதிரி அதே மாதிரி தான் சைல்டுல வந்து ஃப்ரீ சைல்டு சுதந்திரம் தேவையான அளவுக்கு இருக்கணும். அதே சமயத்துல தேவையில்லாத சுதந்திரம்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அடாப்டட் சைல்டுலயுமே வந்து சொல்ற பேச்சு கேட்டு நடக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா போய் கீழே விழு, மாடியில இருந்துன்னா போய் விழுந்தா அதுவும் சொல்ற பேச்சு கேட்கறது, அந்த அளவுக்குலாம் சொல்ற பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுலயுமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதே சமயத்துல ரெபெலியஸ் சைல்டுலயுமே வந்து எல்லா இடத்துலயும் ஓட்டுத்தனம் காமிச்சா ரொம்ப லைஃப் டஃப்பா தான் போகும். அதே சமயத்துல ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வியல் சூழல்ல வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சும்மா ஜாலியா அப்படியே, ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பயந்து வாழ முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து ஒரு அஸ் ஏ ஹியூமனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயங்கள் தான் இது. இதை வந்து தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். ஸோ நம்முடைய சொந்த செல்ஃப் வாய்ஸ் மற்றும் மற்றவங்களுடைய இருக்கும் எதிர்பார்ப்பை, உணர்வை டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் வெளியிடுகிறது. ஸோ பயாலஜிக்கல் இம்பாக்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ், இப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வேர்ல்டுல வந்து டாப்ல போயிட்டு இருக்கு. பட் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு உபயோகப்பட்டது ஆஸ் ஏ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகணும்னா நான் புதுசா இந்த உலகத்துல புதுசா ஒன்று தயாரிச்சு அதை ஒரு மனித மேம்பாட்டுக்கு உபயோகப்படுத்தணும் ஆசைப்படுறது இந்த ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு நியூ வே. ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். பட் அது கூட ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வித் பாடி இம்பாக்ட், அதை தாண்டி மைண்ட் செட்ல தான் ஒரு புதுமையா நான் என்னால உருவாக்க முடியும் அப்படின்றத லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா லேர்ன் பண்ணி நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்ப அந்த ஜோன் நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் உங்களுடைய ஆதரவும் தேவைன்னு கேட்டுக்கிறேன். பட் இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல வந்து பயாலஜிக்கல் இம்பாக்ட் அப்படின்னா என்ன, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பயன்படுத்தினா அமிக்டலா பிரெயின் பத்தின விஷயங்கள்லாம் வந்து நிறைய எல்லாத்துலயும் இந்த அமிக்டலான்னா, பிட்யூட்டின்னா என்ன, ஹைப்போதலாமஸ்னா என்ன, மூளையில எத்தனை பாகங்கள் இருக்கு, அது என்னென்ன வேலை செய்ய, அது மூளை பத்தின சுவாரஸ்யமான அத்தனை விஷயங்களையும் நான் ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன். இனிஷியலா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இங்க அமிக்டலா அப்படின்றது என்னன்னா, அது பியூர்லி எமோஷன் பேஸ்ட்ல ஒர்க் பண்ற விஷயம். அது அந்த அமிக்டலால பதிந்த பழைய என்ன சொல்றது, பழைய ஒரு டிராமாட்டிக், ஒரு அதிர்ச்சி, துயரம், இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸை பயன்படுத்த முடியும். அடுத்ததா டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க வாழ்வியல் சூழல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு மனிதனா இருந்தா பேரண்ட் ஈகோ ஸ்டேட் லெவல் இருக்கு, அடல்ட் ஈகோ ஸ்டேட் லெவல் இருக்கு, சைல்டு ஈகோ ஸ்டேட் லெவல். சைல்டுல வந்து ஃப்ரீ சைல்டு, ரெபெலியஸ் சைல்டு, அடாப்டட் சைல்டு பார்த்தோம். பேரண்ட்ல வந்து நர்ச்சரிங் அண்ட் கிரிட்டிக்கல் பேரண்ட் பார்த்தோம். இது அத்தனையும் மிக்ஸ் ஆகிருந்தாதான் அவன் மனுஷன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த வந்து தன்னை அடையாளப்படுத்தி அதுலயே அவங்கள துக்கமும் துயரமும் கவலையும் வர வச்சு காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல அவங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி அவங்க வாழ்க்கையில சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும் இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்றது மூலியமா. கார்டிசோல் குறைந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் ஏற்படும், நரம்பியல் அமைதி ஏற்படும். இதெல்லாம் வந்து
என்ன சொல்றது, ஒரு சயின்டிபிக் பார்த்த மாதிரி தெரியலாம். ஆனா எனக்கு என்னோட முன்னாடி வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது சயின்டிபிக் வார்த்தை கிடையாது. அன்றாடம் நம்ம உடல்ல நடக்கிற நிகழ்வுகள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கார்டிசோல் என்ன அப்படின்றத நாட்பட்ட மன அழுத்தம், டென்ஷன், ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், என்ன சொல்றது, ஹார்ட் பம்பிங்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு 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 ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். பேராசிம்பத்தட்டிக் நர்வ்னா என்னன்னா, நர்வஸ் சிஸ்டத்துல ஏஎன்எஸ், பிஎன்எஸ் இருக்கு. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ். சிம்பத்தட்டிக்னா பதற்றம் நிறைந்தது, ஒரு அட்ரினலின், ஒரு கார்டிசோல் இருக்குங்களா, கார்டிசோல் இதெல்லாம் அதிகமா சுரக்கிறதுனால வர பிரச்சனைகள். நாம் உருவாக்குறதுனால அதிகமா சுரக்குது, சுரக்கிறதுனால உடல் பாதிக்கப்படுது. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அதிகமான சுரந்திருக்கிற இந்த ஹார்மோன் லெவலை குறைச்சி பாராசிம்பத்தட்டிக்னா ஒரு நிசப்தமான மனநிலை, ஒரு சந்தோஷமான, நிம்மதியான, பீஸ்ஃபுல்லான மனநிலை. இந்த மனநிலைக்கு போகும்போது நரம்புகள் எல்லாம் ரொம்ப அமைதியா, கொந்தளிப்பு இல்லாம அடங்கும். ஸோ அந்த நிலைமையை கொண்டு வர்றதுக்கு, பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் ஏற்படுறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் உதவும் அப்படின்றது தான் இங்க சொல்ல வருது. அடுத்ததா சைக்காலஜிக்கல் ரியலைசேஷன் வித் ஜொகாரி விண்டோ. ஸோ ஜொகாரி விண்டோ அப்படின்னா என்னன்னா, அதை இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர், அவரோட பேரு அதில் இருக்கிறது வழக்கம் தான். ஸோ ஜொகாரி விண்டோ அப்படின்னா என்ன, மொத்தம் 4 வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட் இருக்கு. நம்மளுடைய மனசும் நம்ம வாழ்க்கையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழலும் ஒருங்கிணைக்கும் பொழுது. இப்ப உதாரணத்துக்கு நான் அதாவது உங்களை நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஊருக்குள்ள நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். நீங்க ஒருவேளை டீச்சரா இருந்தா, நீங்க ஒருவேளை கிரிக்கெட்டரா இருந்தா, நீங்க ஒருவேளை மியூசிஷியனா இருந்தா, நீங்க ஒருவேளை விவசாயியா இருந்தா இன்னாருன்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்ததா இதுக்கு பேரு ஓப்பன் ஏரியான்னு பேரு. அடுத்தது பிளைண்ட் ஸ்பாட்னு ஒரு பேரு. மொத்தம் 4 இருக்கு. ஓப்பன் ஏரியா, பிளைண்ட் ஸ்பாட் அண்ட் ஹிடன் ஏரியா, அன்னோன் ஏரியா. ஸோ ஓப்பன் ஏரியான்றது உங்களை பத்தி உங்களுக்கும் ஊராருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிளைண்ட் ஸ்பாட்ன்றது உங்களை பத்தி ஏதோ ஒரு பொருள் ஊர்ல பேசிக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு அது தெரியாது. இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இப்ப என்ன சொல்றது, நீங்க ரெகுலரா ஊருக்கு எல்லார்கிட்டையும் பழகிற மாதிரி தான் பழகிருப்பீங்க. ஆனா மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா, யார்கிட்டையும் சகஜமா பழக மாட்டாரு அப்படின்னு ஒரு பொருளை கழிப்பி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். இந்த 4 ஜொகாரி விண்டோல 4 பகுதி சொன்னேன். ஓப்பன் ஏரியா, பிளைண்ட் ஸ்பாட், ஹிடன் ஏரியா அண்ட் அன்னோன் ஏரியா. ஓப்பன் ஏரியானா என்னன்னு சொல்லிட்டேன், அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னு சொல்லிட்டு, அடுத்ததான் ஹிடன் ஏரியா. ஹிடன் ஏரியானா என்னன்னா, உங்களுக்கு பத்தி உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஊர்ல நீங்க உங்களுக்கு நல்லா பாட வரும், நல்லா டிராயிங் வரும். ஆனா ஏன்னா அது தெரிஞ்சாதானே உங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ உங்களோட திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது, அடுத்தவங்களுக்கு தெரியாத போது அது ஒரு ஹிடன் ஏரியாவை தானே, மறைமுகமான ஏரியாவா தானே இருக்கு. ஸோ அதுதான் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உள்ளுக்குள்ள பயப்படுறவங்களா இருப்பீங்க, ஆனா வெளியில பார்த்தா பயங்கர வீர தீர சூரன்னு காமிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஸோ இது ஹிடன் ஏரியா. அடுத்தது அன்னோன் ஏரியா. அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இதுதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஜொகாரி விண்டோவோடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல கண்டுபிடிக்கணும்ன்றது தான் இந்த உங்களுடைய 3வது அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. அதுக்காக தான் நாமளும் இந்த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல்ல அந்த அடையாளத்தை நீங்க கண்டுபிடிக்கணும், நானும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த நமக்குள்ள இருந்து எடுத்து வெளியே வரணும். நமக்கே நம்மளை பத்தி தெரியாது, நம்ம மற்றவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இதுதான் அன்னோன் ஏரியா. நமக்கும் நம்மளை பத்தி தெரியாது, மற்றவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரியாது. அதை நம்ம புதுசா அவங்களோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், அப்துல் கலாம் ஐயா சின்ன வயசுல ராமேஸ்வரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாரு. அன்னைக்கு அவருக்கும் தெரியாது ஜனாதிபதி ஆக போறாருன்னு, உலகத்துக்கும் தெரியாது ஜனாதிபதி ஆக போறாருன்னு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அடுத்த நாள் என்ன நிகழ்வு நடக்க போகுன்றது அவங்களுக்கும் தெரியாது,
மற்றவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் இந்த டெக்னிக்கோடைய ரோல். அடுத்ததா ஓகே ஓகே மாடல். ஓகே ஓகே மாடல் அப்படின்னா என்னன்னா, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே அப்படின்னா லைஃப் பொசிஷன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு தான் சாமி எல்லாம் தெரியும், நாம ஏதோ கலந்துட்டு போறோம், அது இஸ் நாட் குட் இல்லையா? அதே மாதிரி ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னா அது ஒரு சாடிஸ்ட் மைண்ட் மாதிரி தெரியல. நான் மட்டும்தான் சரி, நீ சரியில்லை. இது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற பிரச்சனை. நிறைய இடத்துல இதுதான் மேஜரான ரோலா இருக்கும். இது கூட ஒத்துக்கலாம். ஆனா அடுத்து ஒண்ணு வரப்போது பாருங்க, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஆல்சோ நாட் ஓகே, முடிஞ்சு இல்ல கதை. ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு விரக்தியும் மோசமான சூழ்நிலையும் சமயத்துல என்ன சொல்றது சூசைட் பண்ணிக்கிற மனநிலையும் வரும். இப்ப ரீசெண்டா நடக்கிற ஒரு நிறைய தற்கொலை நிகழ்வுகள்லாம் பாக்குறது, அவங்களோட மனநிலையில இருந்து பாருங்களேன். நான் சரியில்லை, இப்போ கூட ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பெரிய 500 கோடி கொடுத்து வரதட்சணை கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு ஒருத்தங்க இறந்துட்டாங்களே, அவங்க ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளவு தைரியம்லாம் இல்லப்பா, வெளியில காமிச்சுப்போம் அவ்வளவுதான், மற்றபடி என்னால தாக்கு பிடிக்க முடியாது, போட்ட நகையெல்லாம் பீரோல அந்த இடத்துல வச்சிருக்கிறேன், இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஓகே இல்லை அப்படின்ட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் ஓகேவா இல்லை, அதனாலதான் நான் இந்த மாதிரி தன்னைத்தானே கொண்டுக்கு போறேன், தற்கொலை செய்துக்கு போறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது நான் எல்லா சோசியல் மீடியால எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்த நியூஸ் தான், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அதுக்காக இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க எல்லாருமே சூசைட் நோக்கி போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பெரும்பாலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மனநிலை தான் இருக்காங்கன்றதுதான் நவீன காலத்துல இருக்கிற ப்ரெஷர்னால அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு போர்க்களமான மனநிலையில தான் இருக்காங்க. நீ சரியில்லை அதனால நானும் சரியில்லை கலந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை போகும்போது தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே விரக்தியாகவும் மன உளைச்சலாகவும் மாறுது. ஸோ இதை நாம ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும்போது தான் லைஃப் பியூட்டிஃபுல்லா மாறும். அதுக்கு என்னென்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணணுன்றத நம்ம பயிற்சியில பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இது ஒரு டெக்னிக். அடுத்ததா டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் ப்ராக்டிக்கல் மாடல்ஸ் வித் ஜொஹாரி இன்டெகிரேஷன்ஸ், ஈகோ ஸ்டேட் சார்ட்டு. நம்ம ஏற்கனவே ஈகோ ஸ்டேட் சார்ட்னா எப்போது பேரண்டா இருக்கணும், எப்போது அடல்ட்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணணுன்றதான் சொல்ல வராங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணலாம், பழைய கதைகளை மாற்றுங்கள். ஜொஹாரி விண்டோ எக்ஸசைஸ், நான் என்ன பார்த்துக் கொள்கிறேன், மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு வேவ் லென்த்தை நான் என்ன எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரி இந்த உலகம் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள நீங்க போகும்போது, ஸோ நீங்க உங்களுக்குள்ள மறைச்சி வச்சது என்ன, இதெல்லாம் நம்ம ஒரு கொஷினரி மாடல்ல வரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதுல ஹார்மோனல் அண்டு நியூரோ கெமிக்கல் ஷிஃப்ட் என்ன நடக்குது, இது எல்லாத்துலயுமே நான் ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம இதை பத்தி பேசுறதா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு பயிற்சி. இது யாருக்கும் ஆனது, எதுக்கும் ஆனது, அவங்களுக்கான், பணக்காரங்களுக்கான், பிரில்லியன்ட்டுகளுக்கான், புத்திசாலிகளுக்கான், படிச்சவங்களுக்கான், விவசாயிக்கான், எல்லா உடல்லையும் ரத்தம் ஓடுது, எல்லா உடல்லையும் மூளை இயங்குது, எல்லா உடல்லையும் ஹார்மோன் எல்லாருக்குமே இருக்குது. அது சயின்ஸ் மாடல், அது இயற்கை, பேசிக்கா இறைவன் கொடுத்த சயின்ஸ் அது. ஸோ அது எப்படி ஒருத்தவங்களையும் மாடிஃபை பண்ணிக்க முடியும், அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டா லைஃப் மாறும். ஸோ அப்படி மாற்றம் நிகழும் போது இப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை வைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வைக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஒரு போட்ல மீன் பிடிக்கிறவங்களுக்கு, ஒரு சின்ன படகுல மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய போட்ல மீன் பிடிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுவே அவங்களுக்கு சொர்க்கமா இருக்கும். அது போதுமானது. அந்த சொர்க்கமா வாழும் போதே வாழ்ந்துட்டு போயிடணும். நான் இறந்ததுக்கு அப்புறம் பாவம் பண்ண நரகத்துக்கு போயிடணும்னு பயந்து அங்க போய் நரக வேதனை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கான்செப்டுக்கு இங்க வாழும்போதே நரகமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ
அந்த நரக வாழ்க்கைய வாழும்போதே சொர்க்கமா மாத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் எல்லா உடல்லையுமே செயல்படுது. அதுக்கு ஏழை பாழை, படிச்சவன் படிக்காதவன், எந்த ஒரு 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 பாகுபாடும் கிடையாது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை. ஏன்னா சொர்க்கம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. அது கிடைச்சாலே அது கிடைக்க முடியாதுன்றது உலக அதிசயம் மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே இது சாத்தியம். மனநிலையை சேஞ்ச் பண்ணணும்ன்றது சாதாரணமா எல்லா படத்துலயும் சொல்றாங்க. எல்லாம் எத்தனையோ ஒரு அரசியல் தலைவர்கள், சாதிச்சவர்கள், காந்திய காந்தியடிகள் இருந்து எத்தனையோ பேர், நெல்சன் மண்டேலால இருந்து ஒரு பெரிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோட் வேர்ட்ஸ், என்ன சொல்றது, பழமொழிகள், உத்வேகமூட்டும் வார்த்தைகள்லாம் சொல்லியும் கூட நமக்கு பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, வர தெரியல. ஸோ நம்ம உடலுக்குள்ள என்ன நடக்குது, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் எப்படி ரியாக்ட் பண்ணுது, மூச்சை இழுத்தா வெளியே வருது. இதுக்கு பெரிய ஒரு பழமொழி உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூச்சை உள்ள இருக்கிறோம், வெளியே விடுறோம், சிம்பிள். இது சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தர அதுக்குள்ள இருக்கிற ஒரு மனநிலை மாற்றங்களை பத்தி தான் பேசுறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ ஹார்மோனல் நியூரோகெமிக்கல் ஷிஃப்ட். இப்ப நான் ஹார்மோனல் நியூரோகெமிக்கல் ஷிஃப்ட் என்னமோ விண்வெளியில இருந்து ஏதோ ஒரு பெரிய சயின்ஸ் பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற உறுப்பு, இதயம், கிட்னி, லிவர், இதை பத்தி தான் பேசுறேனே தவிர உங்களுக்கும் உங்க உடலுக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கிற எதையோ பத்திலாம் நான் பேசல. ஸோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா, என்ன சொல்றது, ஒரு எறும்பு ஏற அம்மியும் கல்லும் தேயும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாம கொஞ்சம் முயற்சி பண்ணா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் மூலமா செரட்டோனின், காபா, ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ், சந்தோஷமான ஹார்மோன்ஸ், நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ ஐஎம் ஓகே பொசிஷன் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேஷன். இது மூளையோட முன்பகுதியை ஆக்டிவேட் பண்ணுது. அதுதான் ஒரு பகுத்தறிதல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எது தப்பு, எது ரைட்டு, எது தேவை, எது தேவையில்ல, இதை பண்ண எவ்வளோ கிடைக்கும், இதை பண்ண எவ்வளோ நஷ்டமாகும், இது மாதிரி கால்குலேட்டிவ் பண்றதெல்லாம் இந்த ஏரியா தான் மூளை பகுதியில். நீங்க மூளை பற்றின அனைத்து வீடியோக்களையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏரியா ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஐஎம் ஓகே அப்படின்ற பொசிஷன்ல இருந்துட்டோம்னா அப்படின்றதான் சொல்ல வருது. அதுதான் இந்த ஓகே ஓகே மாடல்லையும் நம்ம உருவாக்கி கொடுக்க போறோம். எம்பத்தி, கிளாரிட்டி அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஹார்மோன் அதிகரிக்கிறது. எம்பத்தினா மற்றவங்க மேல ஒரு மனிதாபிமானம் சொல்லலாம். ஸோ தெளிவு, ஒரு ஒரு தெளிவு கொடுக்கும். ஒரு ஃபர்கிவ்னஸ் ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தன்மையும் உருவாக்கி கொடுக்கும், அதிகரிக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நீங்க இதை டெய்லி ரிச்சுவல்ஸா, தினசரி சடங்குகளா கடைபிடிக்கும் பொழுது, சாரி செகண்ட், தினசரி சடங்குகளா கடைபிடிக்கும் பொழுது நீங்க அது உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நீங்க அடையாளம் காண முடியும் அப்படின்றத சொல்றது. ஸோ இன்னைக்கு நான் என்ன நிலையை எடுத்தேன், பேரண்டா அதிக நேரம் இருந்திருக்கிறேன்னா, பேரண்ட்ல நர்ச்சரிங் பேரண்டா இருந்திருக்கிறேன்னா, கிரிட்டிக்கல் பேரண்டா இருந்திருக்கிறேன்னா, இல்ல அடல்ட்டா இருந்திருக்கிறேன்னா, சைல்டா இருந்திருக்கிறேன்னா, சைல்டுல ஃப்ரீ சைல்டா இருந்திருக்குன்னா, ரெபல்லியஸ் சைல்டுல இருந்திருக்குன்னா, அந்த அடாப்டட் சைல்டா இருந்திருக்கிறேன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ நான் என்னை எனக்காக உண்மையாக எடுத்துக்கொண்ட நேரம் எது, ஸோ உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி என்ன நேரத்தை உங்களால் எடுத்துக்க முடிஞ்சது, உங்களுடைய இன்னர் சைல்டு என்ன சொல்ல விரும்புகிறது, ஸோ அந்த மாதிரி நீங்க கவனிச்சு நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணலாம். இல்லை திங்க் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷனை, நான் சரியானவன், நீயும் சரியானவன், சுத்தி இருக்கிறவங்கள அவங்களையும் குறை சொல்லக்கூடாது, நம்மளையும் குறை சொல்லக்கூடாது. என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும்
அடுத்த நிலைமைக்கு நாம போறது என்னன்றதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். ஏன்னா அதுதானே வாழ்க்கையும் கூட, அதுதானே வயசும் கூட, அதுதானே காலமும் சொல்லி கத்துக் கொடுக்குற விஷயமும் கூட. 2000ல நம்ம ஒரு இடத்துல இருந்திருப்போம், 2025ல ஒரு இடத்துல இருக்கிறோம், 2030ல என்ன இடத்துல இருக்க போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன சமைக்க போறோம், அதுதான் ஒரு பாசிட்டிவா இருக்கணுமே தவிர, நேத்து என்ன நடந்தது, அதுல நீ தப்பு, நீ தப்பு, மாத்தி மாத்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ அததான் வந்து ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படின்ற பொசிஷன் வந்து சரியா இருக்கும். ஸோ உங்களோட சாயல் என்ன, அதை வெளிக்கொணருங்கள். ஷைன் யுவர் மைண்ட், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ஜொகாரி ஒர்க் புக் அண்ட் கைடு ஐடென்டி ரிஃப்ரேம் மெடிடேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட சேனலை, நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தது ரொம்ப நன்றி. இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன கருத்து உங்களுக்கு கனெக்டா இருந்தது, இன்னும் என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா இது எல்லாமே வந்து இது இது இப்படி இப்படி இருக்கு, அதுதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, இது சார்ந்த பயிற்சி, ஒன் டு ஒன் கவுன்சிலிங், உங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் லைஃப்ல எதிர்பார்க்கணும், அதுக்கு என்ன மெத்தட் செட் ஆகும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை பத்தின தகவல் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா குரூப்ல கூட ஜாயின் பண்ணி விடலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இது சார்ந்த ஒவ்வொரு பயிற்சியும் வந்து இலவசமா பிராக்டிஸே பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அது பத்தின தகவல்களும் அந்த வாட்ஸ்அப் குழுல உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதனால நீங்க தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை தெரிவிச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள உங்க வாழ்க்கைய நீங்க குயிக்கா மாத்தணும் அப்படின்னு இல்ல, அது போன போக்குல போகட்டும், அதுனா வரதை அனுபவிச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மாத்தணும்ன்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப் லிங்க்ல வாங்க, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு வாட்டி சந்திக்கலாம். நன்றி.